5:30 இருக்கும் ஈவினிங். சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால எப்போ லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கணக்கே இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஈவினிங் நைட்டு 10, 11 கூட உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அஃப்கோர்ஸ் நிறைய பிரேக்கும் எடுக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வேண்டாம். பிரேக் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு 5:30, 6 மேலே ஆஃபீஸ் ரிலேட்டடாக எந்த கால்ஸும் ஒர்க்கும் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த கடாய் வந்துட்டு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஆர்டர் பண்ணி 20 டேஸ் மேலே இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. மீஷோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே லக்கில் தான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் அது நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் நல்லா இருக்காது. நல்லா கிடச்சிச்சின்னா அது லக்கு தான். இந்த கடாயுமே எனக்கு அப்படி தான் கிடச்சிது. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் கடாய் வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. வெயிட்டாக இருந்தாலே நல்லா சஸ்டெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஏதாவது புதுசாக வாங்கிட்டு அதை அன்றைக்கி யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் அன்றைக்கே நான் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் தான் முட்டை தொக்கு வச்சேன். நைட்டு டின்னர் வந்துட்டு சப்பாத்தி, முட்டை தொக்கு அண்ட் பருப்பு தான் வச்சுருந்தேன்.